உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேசம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வீண் செலவுகள் குறையும். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிலவும். சுப நிகழ்ச்சிகள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு அளித்துள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியம் நல்லபடி நீடிக்கும். திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம். விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் கடைசி வாரத்தில் எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படும். சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்வார் குரு பகவான். செவ்வாயின் சஞ்சார நிலை அனுகூலமாக உள்ளதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளதால் அலுவலக சூழ்நிலை அன்றாட பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசாங்க பணியாளர்கள் அதிக நன்மைகளை பெறுவார்கள். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தால் இம்மாதத்தில் முயற்சிக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம். சுக்கிரன் அனுகூலமில்லாமல் இருப்பதால் சந்தைகளில் கடுமையான போட்டிகள் நிலவும். ஆயினும் உங்கள் விற்பனையோ அல்லது லாபத்தையோ அவை பாதிக்காது. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதம். அளவோடு புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம். கலைத்துறையினர். சுக்கிரன்தான் கலைத்துறைக்கு அதிகார கிரகமாவார். அவர் சாதகமாக இல்லை. ஆதலால் இம்மாதம் ஓரளவோடு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வருமானம் ஒரே சீராக இருக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம். அரசியல் துறையினர். சுக்கிரன் ஆதரவாக இல்லை. இருப்பினும் செவ்வாய், சனி மற்றும் சூரியன் ஆகிய மூவரும் சாதகமாக உள்ளார்கள். இம்மூன்று கிரகங்களுக்கும் அரசியல் துறையில் அதிகாரம் உண்டு. கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது. இருப்பினும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். இது உங்கள் மனதை பாதிக்கும். வேறு கட்சிக்கு மாறிவிடலாமா என்ற எண்ணம் இரவு பகலாக மனதை அரிக்கும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாகும். மாணவ மாணவியர். கல்வி கிரகமாகிய புதன் இம்மாதம் முழுவதும் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் பாடங்களில் மனதை செலுத்துவது கடினமாக இருக்கும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோம்பலும் மேலிடும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அரசாங்க சலுகைகள் வயல் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக உள்ளன. பெண்மணிகள். மாதம் முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. குடும்ப பொறுப்பிலுள்ள பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லாத மாதமாகும் இந்த புரட்டாசி மாதம். திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்ல வேலை அமையும். உடல் நலனிலும் முன்னேற்றத்தை காணலாம். வயோதிக பெண்களுக்கு மூட்டுவலி, முதுகுவலி போன்றவை குறையும். பரிகாரம். தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அபிராமி அந்தாதி சொல்லி வருவது நல்ல பலனளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 20 மாலை முதல் 22 பின்னிரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.